Hi friends, welcome our channel. இன்னைக்கு நம்ம அண்ணன் வந்திருக்காரு. என்ன இத வச்சு இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? முழு கோழியை நல்லா மசாலாவை தடவி தீயில சுட்டு சாப்பிட போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மறக்காம லெஜண்ட் ஃபுட் ஃபேக்டரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கறி இந்த மாதிரி நல்லா கீறி விட்டுக்குருவோம். அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே இறங்கும். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கறி. பார்த்தீங்கன்னா நல்லா ஆழமாக சதை அதிகமாக இருக்கிறதுனால நல்லா ஆழமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா மசால் உள்ளே இறங்கும். அப்போ தான் கறி நல்லா டேஸ்ட் இருக்கும். இஞ்சி பூண்டை நல்லா தட்டி எடுத்துக்கலாம். மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்குருவோம். மிளகா பொடி போட்டுக்கலாம். சில்லி பவுடர் போட்டுக்கலாம். பொடியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். பண்ணையில் வாங்கினா தயிர் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். சால்ட் உப்பு, எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம். சிக்கன் நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ மசாலா போட்டு தடவிக்கலாம் வாங்க. மசாலாவை நல்லா கறிக்குள்ளே நல்லா இறங்குற மாதிரி அந்த கீறி விட்ட இடத்துல நல்லா உள்ள வரைக்கும் நல்லா தேய்ச்சி போட்டுக்கலாம். கோழி நல்லா மசாலா தடவியாச்சு. கொஞ்ச நேரம் ஊறட்டும். கோழியை நல்லா வாழையில சுருட்டிக்கலாம். அலுமினியம் பேப்பர் வச்சு சுருட்டிக்கலாம்.
இது என்னான்னு பார்த்தீங்களா, இதுதான் நம்ம செஞ்சு வச்ச கோழி. அலுமினியம் பேப்பர் வாழையெல்லாம் எல்லாத்தையும் போட்டு சுருட்டி வச்சிட்டோம். வாங்க இப்போ இது அடுப்புக்குள்ளே போட்டுடலாம். அடுப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்ச கோழியை தூக்கி உள்ளே போட்டுக்கலாம். விறகு நல்லா நிறைய வச்சுக்கலாம். அரை மணி நேரம் ஆச்சு. கறி வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வெளியே எடுத்து வச்சுக்கலாம். அது மட்டும் கறி நல்லா மணமாக இருக்குது. வாங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். கோழி நல்லா சுட்டு எடுத்தாச்சு. வாங்க சாப்பிடலாம். கறி நல்லா வெந்துருச்சுப்பா, நல்லா கலந்து வருது. கறி சூப்பராக வந்திருக்கு. சாப்பிட்டு கடிச்சல் நல்லா இருக்கா? சூப்பராக சொல்லு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அங்கே அப்பா பார்த்து சொல்லு. இப்போ சொல்லு, கறி எப்படி இருக்கு?